தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோட வழங்குது வைத்தாஸ் கஃபே. கும்பகோணம், கடப்பா, சிதம்பரம், கொஸ்து, அசோகா அல்வான்னு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வைத்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வைத்தாஸ் கஃபே. அருள்மிகு மகாலட்சுமீஸ்வரர் திருக்கோயில். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்களிடம் செல்வாக்குடன் திகழ்வார்கள். மேன்மையான அந்தஸ்துள்ள பதவிகளில் வகிக்கும் இவருக்கு அரசாங்கத்தில் பாராட்டு பெறும் யோகம் உண்டு. பிறரின் மனம் குணமறிந்து செயல்படுவதில் வல்லவர்களான இவர்கள் ஊர் சுற்றுவதில் அலாதி பிரியம் கொண்டிருப்பார்கள். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம், தெய்வம் மற்றும் பிரார்த்தனை நேர்த்திக்கடன் பற்றி இக்காணொளியில் காணலாம். மூலவர் மகாலட்சுமீஸ்வரர், அம்மன் உலகநாயகி, தல விருட்சம் வில்வம், தீர்த்தம் நீலப்பொய்கை, மாவட்டம் நாகப்பட்டினம். தல வரலாறு: ஜமத்கனி மகரிஷி தன் மனைவி ரேணுகா கந்தர்வன் ஒருவனின் அழகை நீரில் கண்டு வியந்ததால் அவளது தலையை வெட்டும்படி மகன் பரசுராமரிடம் கூறினார். பரசுராமனும் தாயை வெட்டினார். அதன் பின் தந்தையிடம் வரம் பெற்று அவரை உயிர்ப்பித்தார். தாயை கொன்ற தோஷம் நீக்குவதற்காக இத்தலத்தில் வழிபட்டு மன அமைதி பெற்றார். ஜமத்கனியும் இந்த பாவத்திற்கு விமோசனம் வேண்டி சிவனை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். சிவன் இருவருக்கும் காட்சி தந்து அருள் புரிந்தார். மகாலட்சுமியும் இத்தலத்தில் சிவனை வழிபட்டு அருள் பெற்றார். எனவே இத்தலத்து சிவன் மகாலட்சுமீஸ்வரர் என்றும் அம்மன் உலகநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். மகாலட்சுமி வழிபட்டதால் இவ்வூர் திருநின்றியூர் என்று பெயர் பெற்றது. தல பெருமை: அனுஷ நட்சத்திர தலம். சிதம்பரம் நடராஜரை தினமும் தரிசித்து வந்த சோழ மன்னன் ஒருவன் இத்தலம் வழியாக சென்று திரும்புவான். ஒரு சமயம் அவன் இத்தலத்தை கடந்து சென்ற போது காவலாளிகள் கொன்று சென்ற திரி அணைந்து விட்டது. அதனை மீண்டும் எரிய வைக்க முயற்சி செய்தும் முடியவில்லை. அவர்கள் இத்தலத்தை கடந்தபோது திரி தானாகவே எரிய துவங்கியது. இதை போலவே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இதற்கான காரணத்தை அவனால் கண்டறிய முடியவில்லை. ஒரு சமயம் அப்பகுதியில் பசுக்களை மேய்த்து கொண்டிருந்த ஒரு இடையனிடம் இத்தலத்தில் மகிமையான நிகழ்ச்சிகள் நிகழுமா என கேட்டான். அவர் ஓரிடத்தில் சுயம்புவாக இருக்கும் லிங்கத்தில் பசு பால் சொரிவதாக கூறினான். மன்னனும் அவ்விடம் சென்றபோது அந்த லிங்கத்தை கண்டார். அதனை வேறு இடத்தில் வைத்து கோயில் கட்டுவதற்காக தோண்டிய போது ரத்தம் வெளிப்பட்டது. அதன் பின் இங்கேயே அனுஷ நட்சத்திர தினத்தில் கோயில் எழுப்பி வழிபட்டார். திரி அணைந்த தலம் என்பதால் திருநின்றியூர் என்றும், மகாலட்சுமி வழிபட்டதால் திருநின்றியூர் என்றும் இத்தலம் பெயர் பெற்றது. நவகிரகத்தில் உள்ள சூரியனும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் நேரே பார்த்தபடி இருப்பது வித்தியாசமான அமைப்பு. அமாவாசை நாட்களில் முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். சிவலிங்கத்தின் பானத்தில் தற்போதும் கோடாரி வெட்டிய தழும்பு இருக்கிறது. பரசுராமர் வழிபட்ட சிவன் பிரகாரத்தில் பரசுராம லிங்கமாக இருக்கிறார். அருகில் ஜமத்கனிக்கு காட்சி தந்த சிவன் ஜமத்கனீஸ்வரராக சிறிய பான வடிவிலும், பரிகேஸ்வரர் பெரிய பான வடிவிலும், அருகில் மகாவிஷ்ணுவும் இருக்கின்றார்கள். இக்கோயிலை சுற்றி மாலையிட்டது போன்று 3 குளங்கள் இருப்பது மிகவும் விசேஷமாகும். இத்தலத்து தீர்த்தத்தை நீலமலர் பொய்கை என்று சம்பந்தர் தனது பதிகத்தில் பாடியிருக்கிறார். மேலும் இங்கு வழிபடுவோர் பயம், பாவம் மற்றும் நோய்கள் நீங்கி நல்வாழ்வு வாழ்வார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடிக்கடியோ அனுஷம் நட்சத்திர நாளிலோ, தங்களது பிறந்த நாளிலோ, திருமண நாளிலோ, துவாதசி, வரலட்சுமி நோன்பு போன்ற நாட்களிலோ இத்தல சிவனுக்கு சந்தன காப்பிட்டு அதில் மாதுளை முத்துக்களை பதித்து வழிபாடு செய்தால் வாழ்வு சிறக்கும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஆதன் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.